கடகராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சூரியன், ராசியில் குரு ராஜயோகத்தை கொடுக்கும். பண வசதி உருவாகும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார் 11வது பாவத்தில். புதன் 12இல் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் சிறிய யாத்திரை நடக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மனைவியுடன் சந்தோஷமாக பேச வேண்டும். விவாதம் செய்யக்கூடாது. சூரியன் குரு இருக்குது, கோபம் அதிகமாக வரும். வேலை அதிகமாக இருக்கும். நான் இந்த வேலையை முடிக்கணுமா, அந்த வேலையை முடிக்கணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள். ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும். வேலை முடிக்க முடியாத நிலைமையெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நல்ல நேரம், சூப்பரான நேரம் அப்படின்னு சொல்லுவேன். சனி பகவானுடைய சனி பகவான் 9வது பாவத்தில் எனக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ராகு 8இல் இருக்கும் பொழுது சீதளம் பிடிக்கிறது, வயிற்று சம்பந்தமான நோய்கள் வருகிறது, மன பிரச்சனை எல்லாம் இருக்கும் ராகுனால். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே இருக்கும். இந்த மாதம் விசேஷமாக பல பேர் உங்கள் பேச்சை கவனித்து கேட்பார்கள். கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் பேர் புகழ் பணம் வசதி, திடீர்னு வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து சேரும். ஏதாவது சுப செலவும் பண்ணுவீர்கள். வாகனம் வாங்குறது, சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குறது, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவனுக்கு நல்ல லாபம். ஆனால் 8இல் ராகு இருக்குது. பேப்பர் எல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக படிக்க வேண்டும், அல்லது அதில் டிலே வந்து சேரும், அல்லது யாராவது ஏமாற்றி விடுவார்கள். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் 2 பேருக்கும் பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே இருக்கும்ப்பா. ஆனால் வேலை ரொம்ப ஓவராக இருக்கும். டைம் பஞ்சுவாலிட்டியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். டைம் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். நவரத்ன வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வீட்டில் விருந்தாளி வருவாங்க, அல்லது நீங்கள் எங்கேயாவது விருந்தாளியாக போகிறது இருந்தால் பர்ஃபெக்ஷனை கொஞ்சம் கவனிக்கணும். சீசனேபிள் நோய், சீதனம் பிடிக்கிறது, தலைவலி வர்றது, அந்த திடீர்னு ஏதாவது மழை பெஞ்சதுப்பா மூக்கு அடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, நல்ல ரிசல்ட்டை கொண்டுட்டு வருவீங்க. ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டிய நேரமே கிடையாதுயா. ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பாருங்க, கடக ராசிக்காரர்கள் தினமும் நான் சொல்லுவேன், என்னை கேட்டால் நமசிவாய மந்திரத்தை 24 hours ஜபிச்சு கொண்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது என்று சொல்வேன். குரு பகவான் ராசியில் இருக்கிறார், சூரியன் ராசியில் இருக்கிறார். சூரிய பகவானுக்கு தினமும் தண்ணீரை விட வேண்டும், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும், பசு சேவை தினமும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து வந்தால் கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பேரும் புகழுடன் இந்த மாதத்தில் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.